பெருந்திரளினிலே நான் என்பதை வீசி எழுந்தேனே. மனமே தான் என்பது போகும் பெருங்கணத்தினிலே கூவி வாவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் அருளாய் பேச போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன். வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளிவில் பூப்பேன். காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அடமுழுதாய் பார்ப்பேன். வீழாதொரு நிலையினிலே அடவித்தேறி சத்தேறி சித்தேறி விதப்பேன். என்பது மெய்ஞான போதம் இப்போதில் 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 எல்லாம் போல் என்பது பகட்டு வாழவே இப்போதில் 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 எல்லாமும் நாள் என்பதும் பொய்யான காலம் இப்போதில் 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 எல்லாமும் கேள் என்பதே தெளிந்த ஞானமே. கேட்க கேட்க ஓசை மீறி கேட்கிறனே. ஆரறிவென்றே அலட்டாமல் எளிதாய் நானும் ஓருயிர் என்றே இருப்பேனே. குழம்பாமல் யாருடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன். ஓடும் நதியின் மேலே உட்காரும் கட்டான் போலே பேசாக அமர்ந்து மறப்பேனே. புவி மேலே தான் மக்களே போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். நல்ல ஒரு வியூ கிடச்சிச்சு. நான் நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா. சும்மா ஒரு டீ பிரேக் விட்டோம். போயிட்டுருக்கு. இன்னி ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் கிட்ட மேலே ஏறி போனோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. சப்போர்ட்டை கொடுங்க. நிறுத்தாமல் பேரல்லையில் உட்கார்ந்து பார்த்தேன். இப்போது 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 கண்ணாக பேருண்மையில் கலந்து போகிறேன். இப்போது 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 ஒன்றாக பேரன்பிலே தள்ளாடி பூத்தேன். இப்போது 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 நன்றாக பேராற்றலில் கரைந்து போகிறேன். பூத வேதமான மோகம் வருகிறதே. நடந்துருச்சு. அதே தான் நடந்துருச்சு. போயிட்டாங்க வழி மாதிரி போயிட்டாங்க. திருந்தே மாட்டாங்க. பூரா பேரும் பறக்குறாங்க. ரெக்கையை கட்டி விட்டோம்மா நீ அம்மா மொப்பே விட்டு ரோடுமா நீ போகிறாங்க தள்ளு புல்லுன்னு. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா அந்த மாதிரி இல்லையா இருக்கு. அம்மா எங்கேயா போயிருப்பான்? அவனை தான் புருஷன் உன்னை விட்டு போயிட்டான். அது பெரிய எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள ஏதோ சண்டை பார்த்துட்டான். பார்க்கலாம் மேலே வளைஞ்சு ஏறிக்கிருக்கான் என் மக்களே. நம்ம போகிற ரூட் இந்த பக்கம் இருக்கு. இல்லைங்க ஓடிடுச்சு. அதானே நம்ம பையன் ஏதாவது செய்யணும்ல. இங்கிட்டு போகணும்டா. நிமிஷம் தட்டி போயிட்டு இருக்க. மேப் போட்டையா 6.5 hours later. மக்களே இதான் நம்ம ரூமு. தெரியலண்ணா? ஓகே, இதான் நம்ம ரூம் 2 ஓடி. பரவாயில்ல. கேரளா. ஆனால் ஃபேன் கிடையாது நம்ம ஊர் மாதிரி. சீலிங் ஒன்றும் இல்லை. இவர் தான் ஃபேனு. இவர் தான் ஃபேன் சோர்ஸு. ஏசி கொடுத்துருவாங்க. இதுதான் எங்கள் ரூம் 2. இதுதான் எங்கள் ரூம். உள் ரூம்பு பெட்டு ப்ளஸ் ரெடியாகிறதுக்கு வரப்போ நனைஞ்சிருச்சு. எடுத்து காய போட்டுருக்கோம். ப்ளஸ் டாய்லெட் யாரும் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. இதுதான் இன்றைக்கி நம்ம கேரளாவோட ரூம் 2. ஹோட்டல் ரூம் தான். நம்ம சொந்த வீட்டுக்கு டூர் கட்டுற மாதிரிலாம் இல்லை. ஹோட்டல் ரூம் டூர் தான். அவ்வளோதான் வந்தாச்சு. நீ நடக்க போகிற சம்பவங்களையெல்லாம் சொல்லிக்கிறேன். மக்கள்லாம் நீ வருவாங்க. நைட்டு அட்டி வேறு விட போகிறேன்னு சொல்லியிருக்கானுங்க. என்ன செய்ய காத்திருக்கானுங்கன்னு தெரில. பார்ப்போம். ஸ்டே டியூன் மக்களே. Tomorrow.
பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே One hour later. ஹலோ மக்களே, வெல்கம் டு சுந்தர் விலாக்ஸ். ஆமாம், காலையில் டைம் என்னன்னு தெரில. நான் இப்போ ரூம்லேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தலேருந்து நேற்று இங்கே தான் நான் வந்த நல்ல மழைனாலேயே பாதி இதை என்னால் ஷூட் பண்ண முடியல. வர அங்கங்கே மழை. இந்த ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஹில் ஸ்டேஷன் நான் வரேன். இவங்க எல்லாமே ஆல்ரெடி வந்திருக்காங்க. நமக்கு தடவைன்றனால கொஞ்சம் ரூட்டெல்லாம் பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் தடங்களாகி போச்சு. ஸோ ஒன்றும் இப்போ பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. வாட்டர் ஃபால்ஸில் போய் பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க என்ன இருக்குன்றதை உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓரெல்லாம் காட்டுறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து மஷ்ரூம் ஹட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு. அதிரப்பள்ளி வந்துட்டிங்கன்னா அதிரப்பள்ளியிலேருந்து ஒரு 5.5 கிலோமீட்டரில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. நல்லா இருக்கு இடம், சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. கேரளா சொல்லவே வேணாம், நல்லா க்ரீனரி. அதுதான் நம்ம ஸ்விம்மிங் பூலு ப்ளஸ் இது மேனேஜர் ரூமு. அது தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ரூமு. இந்த 2 ரூம் வந்து நம்ம இப்போதைக்கு பசங்க இருக்கிற ரூம் தான். ஓகேங்களா. அதிரப்பள்ளி போகிறோம், வாட்டர் ஃபால்ஸ் என்னன்னு பார்ப்போம். நாங்கள் மான்சூன் டைமிங்கில் வந்ததுனால இதை நீங்கள் மான்சூன் ரைடாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். போயிட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. சில பல அசம்பாவிதங்களும் நடந்திருக்கு இந்த ட்ரிப்பில். ஏன்னா நம்ம என்ஜாய்மெண்ட் தான். கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு அவருக்கு மண்டையில் லைட்டாக டிஜிங் ஆகி போச்சு. அவருக்கு இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரிக்கு கொடுமை தான் பெருங்கொடுமையாக போச்சு. நம்ம ஊர்னால அங்கங்கே ஆஸ்பத்திரி இருக்கும். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 28 கிலோமீட்டர் தாண்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கானுங்க. பாவம் போயிட்டு வந்ததில் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு 8 தையல் போட்டாங்க அந்த இடத்துல வாங்கிட்டாப்புல. சரி, அவர் மறக்க மாட்டார். அதான் ஒரு அதிரப்பள்ளி நினைவாக அதை வச்சுக்குவா போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக என்னன்னு தெரில. டிக்கெட் என்ன எவ்வளோன்னு சொல்கிறேன், நீங்களும் வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்கனைசர் போயிட்டுருக்காரு டிக்கெட் வாங்குறதுக்கு. கூட்டத்தில் கண்டுபிடிக்கலாம். நம்ம தொலைஞ்சிட்டோம்னா கண்டுபிடிக்க என்ன சிக்னல் வச்சுருங்க. எங்க எல்லாம் இப்போ சொல்லுங்க, கோடு வேர்டு சொல்லுங்க. கரெக்டா சொல்றேனா? மலை அப்படின்னு வந்துடுறீங்களா? அங்க தொலைஞ்சிட்டோம்னா கோடு வேர்டு வச்சிருக்கோம். நம்ம கோடு வேர்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுங்க. கோடு வந்து சரி வேணாம் மொம்பளுக்கு நினைக்கிறாங்க. தொலைஞ்சா பாவா டிக்கெட் எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 60. 60 ரூபாய்க்கு உள்ள ஒன்றும் இல்லைன்னா போய் 10 ரூபா தானே, 6 பேத்துக்கு 60 ரூபா. மக்களே டிக்கெட் ஏமாற்றி விட்டாங்க, 60 ரூபான்றாங்க. கண்ணாடி இப்போ தான் வாங்கணும். இந்த பையன்தான் கடை. நான் ஒரு கடை பார்த்தா அவன் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு அந்த கடையை கூட்டி போயிட்டான். அவன் குறைக்கவே மாட்டா. நல்லா யார் நல்லா இருந்துச்சான்னு கேட்குற, கண்ணாடி கலெக்ஷன் இருந்துச்சான்னு கேட்குறியா? கலெக்ஷன் இல்லை, ஆனால் ஒரு 3 நல்லா தான் இருந்துச்சு. அதுக்காக இல்லை, தம்பிக்கிட்ட அந்த அக்கா ரொம்ப குவைட்டாக பேசினாங்களா, அவங்க பேச்சுக்கே வாங்கி கொடுத்துட்டான். இது போட்டிங்களா? எல்லாருமே சலக்கு போலக்குது. பாண்டு வராரு, பாண்டு. டிக்கெட்டு கூடிய டிக்கெட்டு எவ்வளவு தலைவா? 300 ரூபா. சும்மா உண்மைக்கே 60 ரூபாங்க ஒரு ஆளுக்கு.
60 என்ன வச்சுருக்கான்றா நான் போய் காட்டுறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாமா வரவேணாமான்றேன் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. கேரளா சுற்றுலாத்துறை பார்த்தாலும் பரவாயில்ல. என்ட்ரன்ஸு 10 ரூபா வாங்குறீங்க, ஃபால்ஸுக்கு இருக்கு 60 ரூபா வாங்குறீங்கன்னு தெரில. போய் தண்ணி தானே விழுக போகுது, விழுகிற தண்ணியை பார்க்குறதுக்கு 60 ரூபா கொஞ்சம் காஸ்ட்லி தான். கொடுத்ததுக்கு ஒருத்தன் பார்ப்போம். கவாத்தா ஒன்றும் இல்லை, நம்ம நண்பர் நேற்று டாடி ஷாப் போயிருந்தார். டோடி ஷாப். கேரளா வந்தாலே எல்லாருமே அதானே ட்ரை பண்ணுவாங்க. பொள்ளாச்சி போனால் இளநீ குடிக்காமல் வரக்கூடாது, கேரளா வந்தால் கல் குடிக்காமல் போகக்கூடாது. இதுதான் வளமொழி. லெமன் ஜூஸ் இருக்குது, ஒன்றா வாங்கிக்கோங்க. கேரளா பயலுகளா இல்லை, கல்லு வண்டி பயலுக பாருங்க. இந்தியாவிலேருந்து எல்லாருமே வராங்க. நான் ஃபஸ்ட்டு தான் வரேன். போவோம், ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாம் வால்பாறை வாழ்க்கையில் ஒரு தடையாக வந்து பாருங்கள். நல்லா அழகான இடம். கேரளாவே அழகுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்பப்போக்கி மதுரையில் ஏன் இப்படி இல்லைன்றதே எனக்கு ஃபீல். தமிழ்நாட்டில் இருக்க இடம் ஆனால் இல்லை, எல்லாருமே வராங்க. அக்கா அமிச்சம் டெஃபினெட்லி நான் வந்து இருந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கு இருந்த பஞ்சாயத்துக்கும் எல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அப்போ வந்துட்டோம் மக்களே, நெருங்கியாச்சு ஃபால்ஸை. 60 ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு காட்டுறேன். பொறுத்தா இல்லைன்னா முடிஞ்சு போச்சு படமே. எவனும் வராங்க, சும்மா மலையில் வண்டியை ஓட்டிகிட்டு போங்க. வந்தால் காய்ச்சல் வரும். மலையில் ஊறி பழகி போனவர் மட்டும் வாருங்கள், கண்டிப்பாக கூறுகிறேன் மக்களை. இது ஒரு வியூ, லைவாக போகிறேன். எல்லாம் வந்துட்டாங்க. என்ன வருது? இது 60 ரூபாயா? கீழே போடுங்க, கீழே தாங்க போகணும். இன்னும் இறங்கி போகலாமா? அவ்வளோதான், வெய்யிற இடத்த எல்லாமே கேரளாக்காரங்க சரி. தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுக்கு 60 ரூபா ஃபீல் பண்ணுங்க. ட்ரோன் பைலட் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேமுக்கு வாங்க. ஆனால் கேமரா காசு வாங்குறேன் தெரியல, எடுத்து போட்டால் மஜாவாக இருக்கும். அவ்வளோதான் வியூ. ஆகா இங்கே பாரு, உடண்டே பால்குண்டே பாகுபலியா சோட. தயவு செஞ்சு லவ் பண்ணீங்கன்னா போங்க, கோயில் வளர்த்து போங்க, சீக்கிரம் பேசி கல்யாணத்தை முடிச்சுட்டு அஃபீஷியலாக வாங்க. ஆனால் இந்த பாரு மரத்தில் பாய் வெத்திக்கு ஆள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆள் இல்லைனால வண்டியை தூக்கிட்டு சுற்றிக்கிருக்காங்க இவங்க பூராமே. என்ன மக்களே, வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம். 60 ரூபா பால் நெருங்கி வந்துட்டோம். பயணங்கள் பக்குவப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்றது சும்மா சொல்கிற போக்கில் சொல்லுவாங்க. ஆனால் ஏன்னா நம்ம ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுறோம், ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறோம்னா அதோட ஆர்கனைசிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கான காஸ்ட் இருக்குது. எத்தனை பேரை நம்ம கூட்டி போகிறோம், அதுக்கு ஒரு ஆள் பொறுப்பு எடுக்கணும். ஒரு ஆளுன்றதை விட 10 பேர் போகிறோம்னா 10 பேருக்குமே அதில் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் கடந்து வரோம், வர வழியில் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள், நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, இதுக்கெல்லாமே இது வந்து வாழ்க்கையில் பயணங்களில் தான் நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. போகிறப்ப ஏதாவது பிரச்சனையாகும், அதுக்கான சொல்யூஷனும் நம்ம தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு நிறையா இது நடக்கலாம். அதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. தொடர்ந்து போராடுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, கிடைக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஆனால் நல்லா இந்த சவுண்டு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்குது. கேட்குதா அந்த தண்ணி போகிற சவுண்டு? மக்கள் இருக்காங்க, ஆனால் தனியாக வந்து பார்க்குறப்ப ஃபீல் பண்ணுறப்ப வேற மாதிரி இருக்கும். என்னங்க வேணும்? நான் வரும்போது அவ்வளோ பிரச்சனையோடு வந்தேன். பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து இருக்குது, நிறையா நமக்கு பர்சனல் திங்ஸ் இருக்குது. நான் எதுவுமே எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் வந்தேன். நான் ஃபஸ்ட் டைமு மாணி வரேன். கேரளானே எனக்கு தெரியல, வால்பாறைன்னு தான் சொன்னாங்க. வால்பாறையிலேருந்து அதிரபலின்ற ஒரு பிளானிங்கே இல்லாமல் டக்குன்னு அர்ஜென்ட் தானாக போட்டாங்க. தண்ணிலாம் இருக்குது, கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து மோடமாக இருக்குது, வெக்கையாகவே இருக்குது. எனக்கு வேர்க்கவே இருக்காது. என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சீக்கிரம் எனக்கு வந்து சொட்டாகவே ஆகாது. ஆனால் இங்கே எவ்வளோ சொட்டிங்காக இருக்குது, ரிலாக்ஸிங்காக இருக்குங்க மக்களே.
நல்லா காசு சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, அவன் சுற்றுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் சாகுறதுக்குள்ள ஒரு உடையா வந்து பார்த்துரும். அந்த மிஸ்ட்டு ஃபைனலாக தான் தெரியும். மிஸ் பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். என்னடா ட்ரிப் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சான். பாதி பேர் இன்னும் டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த ட்ரிப் எப்படி போகுது என்னன்னு. இதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. இதுக்கு கீழே ஒரு வியூ இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வியூ என்னன்னு பார்ப்போம்.